550ல இருந்து 600 ஹையஸ்ட். நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் சார், பொந்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். தண்ணியில போட்டுக்கோ, கிணத்துல போட்டுக்கோ, கடல்லையும் போட்டுக்கோ, திருப்பியும் வந்துடுறாங்கன்னா ஷூ ஒன்றும் ஆகாது. அவங்க எல்லாம் என் லவ் யூ செல்லும். பை 1 get 1 ஃப்ரீ. வேட்டையாடி மான் அடிக்கணும், சிங்கத்தை அடிக்கணும், புலிய கூட அடிக்கணும், அடிச்சு எடுத்துட்டு வந்து டிஸ்பேச் பண்ணணும். Hi, hello friends, welcome to D17 channel. D17 ஆஃபர்னா D17 channel. அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் வாக்கன் ஸ்ட்ரீட் உள்ள இருக்கக்கூடிய ஃபபி என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இங்கே இன்னைக்கு செம்ம ஆஃபர் போட போறாரு அண்ணன். ஸோ கொஞ்ச நாள் நமக்கு உடம்பு சரியில்லை, அதனால அண்ணனோட பேஜில் போட்டுருந்தாரு. இதுக்கப்புறம் வர அப்டேட்லாம் நம்ம பேஜில் வரும். அண்ணனோட ஃபபி என்டர்பிரைசஸ் சொல்லி இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்லையும் வரும். ஸோ மறக்காம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எக்கச்சக்கமான ஆஃபர், கிளியரன்ஸ் சேல் சொல்லிட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு. பை 1 get 1, ஷூ வாங்கினா சாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஃபர்லாம் இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆன்லைன் இருக்கா, என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன ஷூ கொடுக்குறாரு, என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு? கடை ஓப்பனிங்கு கூப்பிட்டோம், வரல. ஸோ ஷார்ட்டாக என்னோட சேனல்லேயே முடிச்சிட்டேன். பரவாயில்ல, உங்கள் சேனலில் கொடுக்கலான்னு பார்த்தோம். பரவாயில்ல, சரி. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்ன இருக்குது இதில்? எந்த சேனலுக்கு சந்தோஷம், கண்டிப்பாக கஸ்டமருக்கு சந்தோஷம், மற்றவங்களுக்கு சந்தோஷமா என்ன தெரியல ஜி. அது நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்காங்க. என்ன ஜி பண்ணுறது? ஒரு கிண்ணத்தில் ஒரு 10 நண்டு போட்டால், அதாவது ஒன்னு ஏறனா ஒன்னு கால் பிடிச்சி வலிக்குமா, கடைசி வரைக்கும் ஏறாதான். அது மாதிரி ஓகே. சோ நண்டு இருக்கு, நம்ம வந்து மாஸ்டர் நண்டு. நம்ம வந்து எப்படி தெரியுமா, வித்தைகளை கத்துக்கணும். எப்படி வித்தைகளை கத்துக்கணும். என்னதான் புலி வேட்டையாட வந்தாலும் குரங்கு எப்படி மரத்துக்கு தாவும், அத உயிரை எப்படி காப்பாத்திக்கணுமோ அந்த மாதிரி நம்ம காப்பாத்திக்கணும். பாத்தீங்களா, அப்படியே மாத்தினா ஷேப் எல்லாமே மாத்திட்டல. இப்போ எல்லாமே ப்ரீமியம் ஷூ. இப்போ நம்ம 400 500லாம் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அது குவாலிட்டி வேற, இது குவாலிட்டி வேற இல்லை. எல்லா குவாலிட்டியும் ஒண்ணுதான். அதுல நம்ம கொடுக்குற குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. அதுக்கு அடுத்த சேனல் எல்லாம் ரெடி பண்ணிடுற மேல தம்சமா இருக்கும். 350 ரூபாய் கம்மி இல்ல, ஹோல்சேல் ரேட்டு தான். ஐயோ காட்டுறாங்களோ, பாக்ஸை காட்டி அடிக்கிறேன். பாக்ஸை காட்டினா நினைச்சுக்கீங்களேன், அடிதான். அதாவது எப்படின்னும் போது இன்னைக்கு சொல்றாங்கல்ல 400 ரூபாய் அந்த இது வந்தது 200 ரூபாய், கொடுத்தது நல்ல குவாலிட்டி தான். ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தவன். ஸோ இப்போ வந்திருக்கிறோம். அடுத்த வாட்டி சூப்பராக தரலாம். 350ல இருந்து ஸ்டார்டடு அந்த ஷூஸ் எல்லாமே கொடுக்க போறோம். எல்லாருமே தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போயிருப்பாங்க, ஃபபியா போலப்பா, உட்காந்த இடத்துலயே வேட்டையாடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஒரு சப்போர்ட் இல்லாம வர முடியாது. ஸோ இந்த வேலை நம்ம கத்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியும், நுணுக்கங்கள். ஒரு தொழில் என்னும் போது வல்ல ஒண்ணுக்கும் புல்லும் ஆயுதம். எப்படி ஒரு சைக்கிள் மெக்கானிக் இருக்கிறான்னா ரோட்ல வச்சு கூட அவன் பொழிச்சிக்கலாம். அந்த மாதிரி கத்துக்குன்னு இருக்கணும். நானும் வரேன், நானும் வந்து பண்ணுவேன், நானும் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. நான் 6 மாசத்துக்குள்ள இது விற்கணும், இல்லைன்னா பொழந்துரும். அதெல்லாம் தெரியணும், அந்த மைண்டில் இருக்கணும். எப்படி என்ன பொருள், என்ன டேட்டு, மேனுஃபேக்சரிங் என்ன ஏதுன்ட்டு. இல்லைன்னா அவ்வளோதான். இது 3 மாசம் எல்லாம் கேரண்டி கொடுப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஷோரூம்லயே வந்து கேரண்டி கொடுக்குறாங்களே. சிகரெட் சூடு வச்சாலே வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. சிகரெட் குடிச்சு சூடு காலில் தேய்க்கிறீங்க தெரியுமா, அது இருந்தால் வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஆஃபர் போலாமா? சரிண்ணே, பார்த்துலாங்களா என்னென்ன ஷூஸ் இருக்கு. என்னென்ன ஷூஸ் இருக்குன்ட்டு இல்லை. இப்போ இது வந்து பேஸ்டிங்கே தெரியாது, சரியா? ஓகே. எல்லாமே வந்து 7A குவாலிட்டி தான். இது எல்லாமே ஜஸ்ட் 500 தான். இது எல்லாமே 500 தான். ஓகே. ஸோ இது கூட வந்து ஒரு 249 ருபீஸ்க்குள்ள பிராண்டு காப்பி. அடிடாஸ் வேணும்னா அடிடாஸ், நைக்கி வேணும்னா நைக்கி, பூமா வேணும்னா பூமா, அதே மாதிரி வந்து கேல்வின் கெயின். இது எல்லாமே சாக்ஸ் ஃப்ரீ. 500 எடுத்தா ஒரு சாக்ஸ் ஃப்ரீ. இதே நீ 3 எடுத்தனா 1200 ரூபாய். சாக்ஸ் வேணாவா, 100 ரூபாய் லெஸ், 1100 ரூபாய், 1100 ரூபாய். 3 ஷூக்கு 3 சாக்ஸ் வேண்டாம்னா லெஸ். அப்படிங்களா? ஆமா, ஒரு ஷூக்கும் சாக்ஸ் இனிமேல் இருந்து. ஓகே. இந்த ஆஃபர்ல என்னென்ன ஷூஸ், என்ன பிரைஸ், என்ன சைஸ், அதுதான் சொல்லிட்டேன். நீங்க வாங்க அப்படியே இந்த ரோ ஃபுல்லாவே இது வரைக்கும், இந்த ஷூஸ் வரைக்கும். ஓகே. என்ன சைஸ்லாம் இருக்குங்க? 10 வரைக்கும் இருக்கு. 10 மினிமம் வந்து ஒரு 50 பீஸ் தான் இருக்கும். மீதி எல்லாமே கட் சைஸ் தான். கட் சைஸ்னும் போது 7 to 10 அந்த மாதிரி. இன்னொன்னு 7 வரையா, எனக்கு சாக்ஸ் கீக்ஸ் வேணாம், நான் 3 ஷூ எடுத்துக்கிறேன்னா 7க்கு மட்டும் சாக்ஸ் இல்லாம 3 ஷூ 1000 ரூபாய். 3 ஷூ 1000 ரூபாய். சார் சேலஞ்சு தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சேலஞ்சு
சென்னையில இந்த ஷூ வாங்கினவங்களுக்கு தெரியும் இந்த குவாலிட்டி கொடுக்க முடியாது. என்னது இந்த குவாலிட்டியில இந்த குவாலிட்டி கொடுக்க முடியாது. அதுவும் ஒன்னொன்னும் குவாலிட்டி பாருங்க, நல்லா இருக்குண்ணே. இந்தாங்க 3 ஷூ 1000 ரூபாய், 333 ரூபாய். எவ்வளோ? 333 ரூபா. 333 ரூபாய் 33 பைசா. புள்ளி இன்னும் 3 போட்டுக்குங்க. பாத்துக்குங்க, மெமரி ஃபோமோட கொடுக்குறேன். இது எல்லாமே இருக்கு, பாத்துக்குங்க, மெமரி ஃபோம் தான். சரியா? எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தரேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 ஷூ 1000 ரூபாய்ன்றது 7ஆம் நம்பருக்கு, 7ஆம் நம்பர் மட்டும். ஓகே. மற்றபடிக்கு 3 ஷூ 1000 ரூபாய். அதர் சைஸு வேணும்னா நீங்க சாக்ஸ் வேணாம்னா 1100 ரூபாய். நீங்க 3 ஷூ எடுத்தீங்களா நான் 3 சாக்ஸ் தரேன். சிங்கிளா எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் தான். என்னது? சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபாய், ஒரு சாக்ஸ் ஃப்ரீ. சரியா? இதெல்லாம் இது பாருங்க சார், குவாலிட்டி எப்படி இருக்கு. இந்த குவாலிட்டியோட ரேட்டு எல்லாருக்குமே வெளியில போய் விசாரிச்சுட்டு கூட என் கடையில வந்து எடுத்துக்கோ. இதுவே இந்த ரேட்டு தரேன்னா அடுத்தது எப்படி இருக்கும் பாருங்க. அது ரெடி பண்றேன், ஏன்னா இது ஸ்டடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அதுதான் ஸ்டடி பண்ணும். சூப்பரா தரலாம். அது வேட்டையாடணும்னா பொறுமையா ஆடணும் சார். கண்டிப்பா அவசரமா ஆடக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் 200 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம், எல்லாருமே கொடுப்பாங்க. வேட்டைக்கு கிளம்புறேன் இனிமேல்ட்டு இருந்து தான் இதை முடிச்சுட்டு வேட்டைக்கு கிளம்புனேன்னு நினைச்சிங்களேன். வேட்டையாடி மான் அடிக்கணும், சிங்கத்தை அடிக்கணும், புலிய கூட அடிக்கணும். அடிச்சு எடுத்துட்டு வந்து டிஸ்பேச் பண்ணணும். அப்போ வந்து காட்டலாம். அதே D17 சேனல்லையும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இத பாத்துங்க, இந்த லைன்ல இருந்து அப்படியே வாங்க. இது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான். இது மட்டும் இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். 550ல இருந்து 600 ஹையஸ்ட். இந்த லைன் ஃபுல்லா இல்ல இந்த லைன் ஃபுல்லா இல்ல, நான் காட்டின லைன் மட்டும். 550ல இருந்து 600 ஹையஸ்ட் பிரைஸ். இந்தாங்க, இது இன்னைக்கு கூட ஹோல்சேல் ரேட்டு. நான் சொல்ல விரும்பல, சோ சொன்னா எல்லாருக்குமே பாதிப்பு. சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரியா? கடைக்காரங்களுக்கு பாதிப்பாகும், அது தேவையில்ல. பை ஒன் கெட் ஒன். 1600 ரூபாய். 800 ரூபாய். எவ்வளோ? 1800 ரூபாய் சிங்கிளா. ஆனா மட்டும் சிங்கிள் இல்ல, நீ 2ஆ எடுக்கணும். இதுல வந்து மிங்கல் ஆயிருக்கு. பெரிய சைஸும் இருக்கு, சின்ன சைஸும் இருக்கு, கட் சைஸும் இருக்கு. இது பாருங்க, இந்த லைன் பாத்துக்கோ, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை. அப்படியே பாத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இந்தாங்க, இது எல்லாமே வந்துடும். எவ்வளோ? 1600 ரூபாய். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. என்னது? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ உங்க சேனலுக்கு. ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் 2 சேனலுமே. சேனல் பண்ணாம வந்தா கொடுக்க மாட்டோம், அதுவும் தெளிவா சொல்லிடுறேன். வந்துட்டு ரேட் என்ன ஏதுன்னா நாங்க ஏத்தி தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு பாக்குறாங்க, தெரியும், ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன ரேட்டுன்றாங்க. ரேட்டு தெளிவா சொல்றோம், தெளிவா வீடியோ பார்க்கணும். கண்டிப்பா வீடியோ போடுறது எதுக்கு? பார்க்க தானே போடுறோம். நீங்க வாங்கணும்னு இன்று தானே வீடியோ பாக்குறீங்க. அரை மணி நேரமோ 20 நிமிஷம் பாருங்க, பார்த்துட்டு தெளிவா வந்து கேளுங்க. அப்படி நீங்க வந்து கேட்கலன்னா நாங்க மாத்தி தாஞ்சி சொல்லுவோம். அதுவும் சொல்லிட்டேன். கரெக்டா இல்லையா? நாளைக்கு பிளேம் பண்ணக்கூடாது. இத பாத்துங்க, எல்லாமே ஜி இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டோட கம்மியா தான் ஜி கொடுக்குறேன். 800 ரூபாய்க்கு. இத பாருங்க, இதுவும் செட் வைஸ் ஸ்டாக் இருக்கு எங்க கிட்ட. எல்லாமே கிளியர். இந்தாங்க, இதுவும் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் தான். ஓகே, அதை பாத்துங்க. இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன். சிங்கிளா எடுத்தா 999 தான் தருவேன். 999. ஆமா, நீ 2ஆ எடுத்துக்கோ. உனக்கு ஃப்ளேவரா நான் பண்ணி தரேன். நீ உன் ஃப்ளேவரா தான் நான் பார்ப்பேன், நீ என் ஃப்ளேவர் பார்க்காத. ஸோ உனக்கு பிடிக்கலன்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போதான் நீ என் ஃப்ளேவருக்கு வருவேன். கரெக்டா? அது வரைக்கும் கொடுத்து பாருங்க, இது எல்லாமே நான் கொடுத்துறேன். சரியா? இப்போ அடுத்தது போயிடலாம். இந்தாங்க, புது கலெக்ஷன். இது எல்லாமே நியூ ட்ரெண்டிங். ஸ்லிப் ஆன் கேக்குறாங்கல்ல, இப்போ நம்ம கிட்ட ஆன் ஆயிடுச்சு. அப்படிங்களா? இப்போ ஸ்லிப் ஆன் ஆன். அடுத்தது வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாவே இறக்குறோம். புரியுதா? எல்லாமே பிராண்டு எல்லாமே வந்துடும். ஸ்லிப் ஆன் எல்லாமே A to Z வாட்டர் ப்ரூஃப் எடிஷன். பேஸ்டிங் கம்ப்ளைண்டே இருக்காது. குவாலிட்டி ஜி இன்னாதான் இருக்கட்டும் ஜி. ஆகிறது வந்து நம்ம இன்னாதான் பண்ணாலும், இன்னாதான் வாரண்டி கொடுத்தாலும் கழண்டிட்டு வருது தான். ஏன்னா யூஸ் பண்றது ரஃப் அண்ட் டஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க.
கரெக்டா? கண்டிப்பா அதுவும் வாங்குறது 400 ரூபாய்க்கு 4 வருஷம் வரணும்னா வராது. 200 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் செப்பல் விற்கும், பிளேடு பட்டதுன்னா அருந்துடும். பிளாஸ்டிக் செப்பல் வாங்கி போட்டுக்கோ, மழையில கிழையில வரும், 2 வருஷம் வரும், ஆனா வியாதி தான் வரும். என்ன வரும்? வியாதி தான் வரும். பிளாஸ்டிக் போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா கால் ரத்தம் சூடாகும்ல, கரெக்டா இல்ல? வியாதி தான் வரும். அது கால் வலி முக்கியமா வரும். ஏன்னா போன்ல வந்து சுகர் சக்தியே இல்லாத போது போன் சும்மா அடிபட்டாலும் ஓடியும். நான்லாம் பாருங்க வயசாயிடுச்சு ஜி, இன்னைக்கு கூட ஸ்ட்ராங்கா இருக்கும் போன்லாம். ஏன்? சக்கரை அதிகமா சாப்பிடுறோம், நம்மளுக்கு சுகர் பிபி எல்லாம் இல்ல ஜி. கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபுல்லா டீல சக்கரையை சாப்பிடணும், ஸ்வீட்டு அடிச்சு தும்சம் பண்ணணும். கரெக்டா? இந்தாங்க ஒயிட் கேக்குறீங்கல்ல, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. 999 இந்தாங்க. சரி, இது ஒரு இம்போர்ட்டட் தான், இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான், இது நம்ம வாங்குறோம். ஸோ இதுலயே நான் ஒன்று பண்ணி இருக்கிறேன். இப்போ தச்சு வருது, எப்படி? ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சடு. நீ மழையில போட்டுக்கோ, தண்ணியில போட்டுக்கோ. இதுல இது பாத்துங்க, நல்லா ஒரு வாட்டி ஜூம் பண்ணுங்க. இது காமிச்சிட்டல, இதோட ஒரு காப்பி எடுத்து காட்டுறேன், நான் தயார் பண்ணது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தாங்க, சேம். இங்க வாங்க, நல்லா பாருங்க, ஜூம் ஸ்டிச்சடு, ஃபுல்லா தையல் அடிச்சிருக்கேன்னா. இனிமேல்ட்டு இந்த வர போறது இப்படிதான். பிச்சுக்கு ஒன்றும் கவுலியே பட வேண்டாம், அதுக்கும் மருந்து இருக்கு. என்ன இருக்கு? மருந்து இருக்கு. இங்க வாங்க, உள்ளியும் நல்லா காட்டுங்க. உள்ளியும் தையல் இருக்கு, நல்லா காட்டுங்க. தெரியுதா? நீ தண்ணியில போட்டுக்கோ, கிணத்துல போட்டுக்கோ, கடல்லையும் போட்டுக்கோ, திருப்பியும் வந்துடானா ஷூ ஒன்றும் ஆகாது. கரெக்டா? பாட்டம் பார்த்துக்குங்க. இம்போர்ட்டடுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? சேம் லேஸ், சேம் இதுதான், சேம் இருக்கா? இதுவும் நான் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளோண்ணா இது? 500 ரூபாய்க்கே கொடுக்குறேன். 500 ரூபாய் தான். ஆமா, சீக்கிரமா வந்து சீக்கிரமா வாங்கி. சூப்பர். ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா என்ன கேட்காது, லிமிடெட் ஸ்டாக் தான். ஓகே ஓகே. இது ஒரு கலர் ஜஸ்ட் சாம்பிள் காட்டியிருக்கேன், அதுல இன்னும் கலர்ஸ் இருக்கு. நாங்கள் ஒயிட் லவர்ஸ் கேட்குறாங்கல்ல, வந்து ஒயிட் வாங்கி. ஒயிட், ஆமா. அதே மாதிரி ஒயிட்டுக்கு வந்து நோ ட்ரையல், பிராண்ட் ஷோரூம்லேயே ட்ரையல் தர மாட்டான். கரெக்டான சைஸ் போடுங்க, வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ஒயிட் எடுத்துகிட்டு போனால் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. இப்போ போடுற வீடியோவில் ஆன்லைன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆன்லைன் இருக்குது. ஆன்லைன் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன், லாஸ்ட்டில் பில் ப்ரூஃப் சொல்ல காட்டுறோம். ஓப்பன் ஆர்டர் தான், சைஸஸ் சொல்லுங்கள், போடுவோம். ஓப்பன் ஆர்டர் அப்படி எதுனா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஓகே. ஓப்பன் ஆர்டர்னா எனக்கு இந்த சைஸு 3 ஷூ, இது குவாலிட்டி நல்லா இல்லையா, நாங்கள் எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி அனுப்பு. நாங்களும் பாக்ஸோட உனக்கு அனுப்புனோம்னா சார்ஜஸ் நீ தான் கொடுத்தாகணும். அதுக்கு என்ன சார்ஜஸ் தான் கொடுப்பேன், ஏன்னா நான் கவரில் போட்டால் அந்த கொரியரில் போட்டு அமுக்கி டேமேஜ் ஆகும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் டேமேஜ் வர்றது. ஸோ உனக்கு பாக்ஸு மட்டும் இந்த ஆர்டர் மட்டும் பாக்ஸோட தான் அனுப்புவோம். அது என்ன சார்ஜஸ் வருதோ நீ பே பண்ணிக்கும். ஏன்னா எல்லாமே A1 குவாலிட்டி தான். நாளைக்கு நம்ம அதில் அமுச்சு டேமேஜ் ஆகிட்டு பொருள் டேமேஜ்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபெராரி கொடுத்தோம், அது வந்து இந்தியன் ப்ராடக்ட்னு தான் கொடுத்தோம். இப்போ இது எல்லாமே கொடுக்குறேன், பாக்ஸோட கொடுப்பேன். இஷ்டம் இருக்கிறவங்க இடுங்க, கஷ்டம் இருக்கிறவங்க விட்டுருங்க. ஓகே. ஓப்பன் டாக் ஜி, யாருக்கும் இதுன்ட்டு இல்லை, யார் மனசும் புண்படணும்னு பேசல. ஓப்பன் டாக் பேசினா நல்லது தான். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. டூ ஆர் டை, அவ்வளோதான். இந்தாங்க, இந்த கலர்ஸும் இருக்கு. ஓகே. இது கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு, அதில் 2 கலர் இருக்கு. ஓகே, சரியா? அதே மாதிரி ஏகப்பட்ட கலர். இந்தாங்க, இதுவும் இருக்கு நம்ம கிட்ட. ஃபெராரியும் லாஸ்ட் டைம் வந்து ஆஃபர் கொடுத்தோம் 1100. இப்போ இன்னைக்கு கரண்ட் ரேட்ல இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கு. இதுல 3 குவாலிட்டி வந்திருக்கு. எத்தனை குவாலிட்டி? இன்னொன்று அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அந்த குவாலிட்டியும் உங்களுக்கு ரேட்டு வந்து எப்படின்ட்டு இல்லை, என்னோட ரேட்டு இப்போ இந்த சேனலுக்குன்ட்டு 1200 தான். என் சேனல்ல வித்த 3 நாள் குவான்டிட்டி இன்னும் பலமா இருக்கு எங்க கிட்ட. இதுல ரெட் நாங்க இறக்குவோம். அப்போ ரெட் இறக்குனா பை 1 get 1 தான் கொடுப்போம், சிங்கிள் கொடுக்க மாட்டேன். சூப்பர் ரேட்டு தரேன். ரெட் இறக்குவேன், கன்ஃபார்மா இறக்குறேன். ரேட்டு தான் செட் ஆகல, அந்த ரேட்டுக்கு நான் கொடுக்கணும்னா எனக்கும் ரேட்டு செட் ஆகும். கரெக்டா இல்லையா? இப்போ இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜி. இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் பிராண்டு, சரியா? ஓகே. ஒரிஜினல் பிராண்டு நம்ம கிட்ட இருந்தது. இது 2 பீஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து 6600 ரூபாய். ஸ்கேன் பண்ணிக்கோ. இந்த வெப்சைட்ல என்ன ரேட் இருக்குன்னு இல்லை, ஒரிஜினல் நீ ஸ்கேன் பண்ணாலும் வந்துடும். 5000, இது எம்ஆர்பி 6600. ஃபிளாட்டா தரேன், 50% டிஸ்கவுண்ட். 50%க்கு எடுத்துட்டு இருக்கிறது இருக்கு. அடுத்தது நம்ம இந்த ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு பண்றோம் வித் பில்லோட. இதுவே வந்து கம்பெனிஸ் கிட்டே இருந்து எடுக்க போறோம். ஓகே, எடுத்துட்டோம்னா. பட் அதுவும் சொல்லிடுறேன், இதில் ரேண்டம் வராது. ரேண்டம்னா என்ன தெரியுமா? செட் வைஸ் ரேண்டம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற கலரில் இதில் 10, 9 கேட்டிங்கன்னா இருக்காது. எங்கள் கிட்ட என்ன இருக்கோ அந்த கலர்ஸ் பாக்ஸில் அடுக்கி வச்சுடுவோம். வேணுன்றவங்க வந்து பை பண்ணிக்கோங்க.
குறைஞ்சபட்சம் ஜான்வரி இல்லை டிசம்பருக்கு நடுவுலையே ஃபுல் ஸ்டாக் லோடு பண்ணிவிடும். ஓகே. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் வாங்க. ம். இப்போ உங்கள் சேனலுக்கு வந்து நான் இது ஃப்ளாட்டாக 1000 rupeesக்கு கொடுத்தேன். ஹெச்ஆர்எக்ஸ் ம். ஒரிஜினல் பிராண்ட், ஆமா. ஒரிஜினல் பிராண்டு, எம்ஆர்பி எல்லாமே. இப்போ இதில் ஒரு ஆஃபர் தரேன். ம். மழை தண்ணி இதான் சொன்னேன்ல, எதில் வேணால் போட்டுக்கோ. ம். 7 சைஸுக்கு ம். 1 எடுத்தா 1 ஃப்ரீ. ம். 1500 ரூபாய், 1500 750 ரூபாய், 850 ரூபா தானே? ஆமாம் சிங்கிள் பீஸு ம். சார். ம். சாதாரண நான் ஒன்றும் சொல்ல, வெளியில விசாரிச்சிக்கோ, ம். உனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா வந்து எடுத்துக்கோ. ஓகே. ஏன்னா உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் சார், பொந்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்க பொந்துல உட்காந்தாதான் சுரண்டி சுரண்டி சுரங்க பாதைக்கு போயிடலாம். கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? ஆமா. எவ்வளோக்கு எவ்வளோ பொந்துல இருந்து சுரண்டினே இருக்கிறோமோ நினைச்சிங்களேன், இலக்கு அடைஞ்சிடலாம், ம். தங்கத்தை கூட எடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. அதுதான் விஷயம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. பார்த்துக்குங்க. ஹெச்ஆர்எக்ஸ் 750. 750. என்ன சைஸ்லாம் இருக்குன்னு இதுல? இதுல வந்து சைஸ் 7க்கு மட்டும். 7க்கு மட்டுமா? மீதி வந்து ரெகுலர் ஆஃபர் கண்டினியூஸ் 1000 rupees. 1000 rupees. எடுத்து. ஓகே. சரியா? ஏன் கொடுக்கணும் சார்? எல்லாருமே வந்து 1 2 எடுத்துப்பாங்க. 7ஆம் நம்பருக்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷல். அவங்க எல்லாம் என் லவ் யூ செல்லம். என்னது? லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ செல்லம் 7ஆம் நம்பர். எப்போனாலும் வா, உன்னை கட்டி பிடிச்சி அனுபவிச்சுக்கிறேன், அதாவது தழுவிக்கிறேன். உனக்கு எப்பவுமே ஆஃபர் நான் அள்ளி தரேன். ஓகே. புரியுதா? ஓகே. 7ஆம் நம்பருக்கு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. ஸ்லிப்பர்ஸ் எவ்வளோண்ணே இதெல்லாம்? அதெல்லாம் 750ல இருந்து ஸ்டார்டிங் 750. 750ல. ஓகே. அவ்வளவுதான். சைஸ்லாம் ஸ்லிப்பர்ஸ்லாம்? ஸ்லிப்பர்ஸ்லாம் 11 வரைக்கும் வரும். 11 வரைக்கும் இருக்கு. 7 to 6 to 7 சாரி 7 to 11. 7 to 11 வரைக்கும். 7 to 11. ஓகே. அவ்வளோதான் ஜி. அதுக்கு அடுத்த ஆஃபரு நம்ம பலமாக போட்டுடலாம். அது நம்ம சேனலுக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம்ல, ஒரே ஒரு ஆஃபர் இது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் வரும். அடுத்தது நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம். ஓகே. ஹோல்சேல் பண்ணுறேன். ஆமாம், அவ்வளோதான். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ தான். அன்னைக்கு நான் ரேட்டு பகிரங்கமாக கொடுக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹோல்சேல். ஓகே. ஏன்னா நான் ஹோல்சேலில் கொடுத்தேன், கஷ்டப்பட்டேன், செருப்பு தான் ஜி தேஞ்சுது, புதுசு செருப்பாக வாங்கினேன் ஜி. ஓகே. கரெக்டா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, கம்மியா தருவேன் 10 ரூபாய் வச்சு. இது பழைய ஸ்டாக் ஜி, இதெல்லாம் மார்க்கெட்ல அப்போவே வந்துடுச்சு. என்னது இதோட வேற வெரைட்டிஸ் இருக்கா? ஷர்ட் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி கடையா சுத்தினேன். ஓகேவா? ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஓன் ஃபபியாவோட பிராண்ட் மேனுஃபேக்சரிங் ஷர்ட் ஆகும். அதுவும் D17 சேனல்ல தான் லான்ச் ஆகும். கண்டிப்பா. கரெக்டா? ஆல் தி பெஸ்ட். ஆனா உண்மையா சொல்றேன், அந்த சேனல்ல நான் கொடுக்குற ஃபேப்ரிக்ஸ் சொல்லக்கூடாது, செய்யறேன். எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. கரெக்டா இல்ல? கண்டிப்பா. ஆனா எல்லாரும் நினைப்பாங்க என் சேனல்லயே போறான்னு. நம்மளுக்கு மெயின் வந்து D17 தான். D17 இல்லைன்னு நினைச்சு நம்ம சப்ஜெக்ட்ல வந்து ஆடிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன ஜி சொல்றீங்க? கண்டிப்பா சப்ஜெக்ட்ல ஆடணும் ஜி. சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கணும். என்ன சொல்றீங்களா? மெயின் மேட்ச்ல வந்து போய் கலந்துக்கணும். அப்போ மெயின் பிளேயர் இல்லாத நேரத்துல நம்ம சப்ஜெக்டா போய் ஆட்டு வந்துடணும். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். அதுதான் மெயின். பிசினஸ்ன்றது வந்து சிம்பாலிக்கா நல்ல ஒரு இதுவா பண்ணும். அவ்வளவுதான் ஜி. இதுக்கு அடுத்தது நம்ம அந்த வீடியோஸ் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z ப்ரீமியம் இருக்கும், ஹோல்சேல் இருக்கும். சரியா? ஹோல்சேலுக்கு வீடியோஸ் நீங்க எடுப்பீங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு வராது. சோ வேணும்ன்றவங்க வாங்கி நம்ம பண்ணிடுவோம். ரேட்டு சொல்லாம பண்றதுன்ட்டு இல்ல, ரேட்டு நாங்க சொன்னா கூட உங்க கடையில இருக்கிறனா உங்க ஏரியா GST எல்லாமே கரெக்டா வந்து விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்துச்சுன்னா 10 ரூபாய் கம்மியா கூட தந்துடுறேன். 10 ரூபாய் இல்ல 5 ரூபாயில கூட பிசினஸ் பண்றேன். மேக்ஸிமம் 40 பீஸ் எடுக்கணும். எவ்வளோ? 40. உன் கடை பக்கத்து கடைக்காரன் வந்து கேட்டா கூட சரக்கு தர மாட்டேன். சரக்கு அப்படி மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட நீ வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கரெக்டா? நீ வச்சதுதான் ரேட்டு, நீ வைக்கிறது தான். அந்த ப்ராடக்ட் நான் கூட விற்க மாட்டேன். கரெக்டா இல்லையா? என் வீடியோல நீ என் ரேட்டை உடைச்சினா கூட நீ உடைச்சிக்கோன்னா நான் உடைச்சிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு பிரச்சனையே இல்லை. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி சரக்கு தரேன், தெளிவா தரேன். இப்போ புது கலெக்ஷன் காட்டுறேன் பாத்துங்க. இந்த ஒரு பீஸ் பாத்தீங்கல்ல, பேசிட்டே மறந்துட்டேன் பாத்தீங்களா? இந்தாங்க ஒயிட்டு, வேணும்ன்றவங்க ஒயிட்டு எடுத்துக்கலாம். இதுவும் குவாலிட்டியா இருக்கும் ஜி. எங்க கிட்ட பேஸ்டிங் இதுவே இருக்காது ஜி, எல்லாமே வந்து தெளிவா எடுத்துட்டு வரேன் இப்போ. சரியா? அடுத்தது ஃபுல்லாவே ஸ்டிச்சடு தான் வரும். ஸ்டிச்சடு இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் கஸ்டமர் வாங்கிட்டு போறானா, நீ வெளியில எவ்வளவு வேணா வித்துக்கோ, நான் தரேன் உனக்கு. இந்த மாதிரி தான் ப்ராடக்ட். ஏதோ இந்த மாதிரி ப்ராடக்ட். ஏன்னா எங்களோட ஓன் ஃபேக்ட்ரிஸ்ல மிஷின் வாங்கிடுவோம். அதுல
இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் டைப்ஸா பசங்க நம்பி வாங்கிட்டு போவாங்க. ஸ்டிச்சர்டு தான் 120 ரூபாய். அந்த 120 ரூபாய் கடைக்காரங்களுக்கு என்ன மாதிரி கடைக்காரங்க அடுத்த கடைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை உங்களுக்கு. 1 இயர் வரும். ஓகே, இந்தாங்க இந்த மாதிரி இருக்கும் யூனிக் டிசைன். மார்க்கெட்ல இல்லாத டிசைன்ஸ் தான் நான் இறக்குவேன். ஓகே, அதே மாதிரி அடுத்தவனுக்கும் பாதிப்பு வராது. உன் கடையில் இருக்குன்னா உன் கடைக்கு கொடுக்குறேன்னா அதுக்கு அடுத்த 10 சரௌண்டிங்கில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ ஒருத்தன் எனக்கு சேல் எடுத்து கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. மாசத்துக்கு இவ்வளோ பண்றியா, உன்னோட டார்கெட் 100 பீஸா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், உன்னோட சேல் நம்ம கிட்ட டேலி ஆயிடும். ஏன்னா நம்ம ஹோல்சேல் ஸ்டாப் பண்ணி நடுவில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, எல்லாம் காணா போயிட்டாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணல, அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூப்பராக தரேன். ஃபார்மல்ஸ் என்னோட பிராண்டும் இருக்கு, அதர் பிராண்ட்ஸும் வரும். பார்த்துங்க கலர் எப்படி இருக்கு ஜி? நல்லா இருக்குண்ணே. இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. இது எல்லாமே 500. எல்லாமே 500 ஜி. இதெல்லாம் என்ன பிராண்டுன்னு தெரியுமா? நல்லா இருக்கு, பார்க்க ரேட் கம்மியா இருக்கு, அதான் கேக்குறேன். பீஸோட தக்கை பாரு ஜி. இந்த குவாலிட்டி தான் ஜி இம்போர்ட்டட்னு சொல்லுவாங்க ஜி. எளவு அப்படிங்களா? இந்த எளவு தான் இம்போர்ட்டட் இன்னுவாங்க. புரியுதுங்களா? இம்போர்ட்டட் இன்னும் போது பேஸ்டிங்ல எல்லாமே 7A குவாலிட்டி. சரியா? இதுலயே நான் இப்போ இன்னொன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே பண்ணிட்டு லேஸ் வச்சு வரும் தெரியுமா? கலர் லேஸ். அவங்க அது எல்லாமே கொடுக்குறேன், அந்த ரேட்டுக்கே கொடுக்குறேன். பக்கம் எடுத்துட்டு வரும். சரியா? அதுக்கு அடுத்தது இதுவும் நம்மளோட ரெகுலர் பிராண்ட்ஸ் தான். இதுவும் வந்து நம்ம யூனிக்கா கொடுக்கலாம். பேக் இது ரெகுலரா ஓடும், மெமரி குஷன் தான். இந்த இதுவும் நல்லா இருக்கும். எவ்வளவு இது? இதுவும் அதே தான், 500 தான். 500 இப்போ ஜி. அதாவது நான் சொல்றேன்ல 700 ரூபாய் 800 ரூபாய் வெள்ளி கடையில், என் கடையில் இவ்வளோதான். நோ கேரண்டி நோ வாரண்டி. என்னது? நோ வாரண்டி. பேஸ்டிங் தான் இது, மிஷின் மோல்டிங் இல்லை, இன்ஜெக்ஷன் மோல்டிங். நீ தண்ணியில போடு, எதுல வேணா போடு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் 3 மாசம் உன்னை கொடுத்து ஏமாத்தணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. என்னோட பொருள் 500 ரூபாய். உனக்கு பிடிச்சா நீ எடுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அது பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி. நம்ம எதனா இது பேசுகிறோம், நம்ம வார்த்தை வந்து அது தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நம்ம பேசுறது வந்து யாரையும் தப்பா பேசல. கரெக்டா இல்லையா? இது வந்து என்னோட பொருள், நான் கொடுக்குறேன். பட் நோ கேரண்டி நோ வாரண்டி. ஏன்னா இது இன்ஜெக்ஷன் மோல்டிங் கிடையாது, ஹேண்ட் மோல்டிங். ஹேண்ட் மோல்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது சார். என்னது? எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா உடம்புக்கும் நல்லது. ஏன்னா சில பேர் வந்து காசுக்கு பார்ப்பாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு நான் கொடுத்த பொருளாக நல்லது வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க, நல்லா வரணும்ன்ட்டு ஏமாந்து போய் வாங்கிடுறாங்க. மாற்றி போடுறதுனால கால் வலி வரும். இதெல்லாம் நீங்கள் என்னதான் போட்டாலும் கால் வலி வராது. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் நின்னாலே வலி தான் வரும், கால் வலி. கரெக்டா இல்லையா? அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் என்னதான் ஷூ போட்டாலும் உங்கள் கால் வலி மாற போகிறது இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டாங்க. ஆன்லைன் பண்ணுறாங்க, நேர்லேயே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். கடை எப்பவுமே ஓப்பனில் இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிவாசல் போயிடுவாங்க. ஈவினிங் மேலே தான் கடை திறப்பாங்க. ஸோ 9 மணி வரைக்கும் இருக்கிறோம். ஆமாம், ஈவினிங் மட்டும் வந்துருங்க. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சிரமம் பார்க்காம. மற்றபடி ஈவினிங்கில் 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 10 to 10:30. ஒரு நேரம் லேட் ஆகும்போது ஒரு 1/2 hour தூக்கம் இதில் வந்துடுவோம். 10:30. ஸோ 10 to 10:30. இவங்களோட லொக்கேஷன் வந்து நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன். ஆன்லைனுக்கு தனியாக கொடுக்குறேன், ஆஃப்லைன் தனியா கொடுக்குறேன். நீங்க எதுவும் கரெக்ட்டா பார்த்துட்டு பண்ணாதீங்க. என் நம்பருக்கு பண்ணாதீங்க. எனி எமர்ஜென்சி எனி ஒரு இது இருந்தா மட்டும் என் நம்பருக்கு பண்ணுங்க. என் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ நாம வந்து ஹோல்சேல் பண்ணும்போது ஹோல்சேல் நம்பர் நான் தனியா கொடுப்பேன். ஸோ ஹோல்சேலர் வந்து அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. என் நம்பர் வந்து நீங்க வச்சுக்கலாம். பட் ஹோல்சேல் நம்பர்னு தனியா கொடுக்கும்போது அவங்க கான்டாக்ட் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா நேர்ல ஒரு வாட்டி விசிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. சரியா? ஹோல்சேல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு வரோம். ஸ்பேஸ் இல்ல, இருக்கிற ஸ்பேஸ்ல ஃபுல்லா ஹோல்சேல் பண்ண போறதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்க போறோம். ஏன் நம்ம மாத்தணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணும்போது, நம்ம ஹோல்சேல் கொடுக்கும்போது நான் வந்து விலகிக்கிறது தான் நல்லது. கரெக்டா இல்லையா? நான் விலகிக்கிறது நல்லது. ஸோ நான் எப்படி எல்லாம் கொடுத்தனோ என்கிட்ட நீங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் கொடுக்க போறேன். ஸோ நான் வந்து இந்த சரௌண்டிங்ல மட்டும் யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. இந்த சரௌண்டிங்ல என்கிட்ட இருக்கும். ஸோ அதர்ஸ் இதுல வந்து வெளியில எதுனா இருக்கீங்கன்னா நான் பார்த்து கொடுத்துறோம். பட் நாங்க பண்ண போறது இல்லை. நீங்க ரீட்டைல் பண்ண போறது இல்ல, ரீட்டைல் வந்து இருக்க போறோம், நல்லா பண்ண போறோம். ஹோல்சேல்ஸ் வந்து இந்த சரௌண்டிங்ல நிறைய பேர் இருக்காங்க. இஷ்டப்பட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாம், இல்ல உங்களுக்கு எங்க கட்டுப்படி ஆகுதோ நீங்க அங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கும் தெரியதானே போகுது, நம்ம கொடுக்கணும் போது எல்லாருக்கும் தெரிய போகுது. சரி, ஓகே. ஸோ அதனால வேணுன்றவங்க கூடிய சீக்கிரத்தில் ஜனவரிக்கு அப்புறமா நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ எங்களோட ஓன் பிராண்டும் வரப்போகுது. பெஸ்ட்டு ரேட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 இடத்துக்கு போயிருப்பீங்க, 4 இடத்துல விசாரிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹோல்சேல் நான் மட்டும்தான் இல்லை, என்ன மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ரேட்டெல்லாம் எதுவும் இல்லை. வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க. மேக்ஸிமம் 40 பீஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நோ கிரெடிட், ஒன்லி கேஷ் அண்ட் கேரி. 10 ரூபா நான் கம்மியாக கொடுத்துட்றேன், கேஷை கொடுத்துருங்க. தலைவலியே வேண்டாம். ஆட்டோ பிடிச்சிக்கிறீங்களோ என்ன பிடிச்சிக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரியா? 1 ரூபா சம்பாரிச்சாலும் ஹோல்சேலில் போதும் எனக்கு. அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஓகே ஜி. ஸோ வாங்க நேரில் வந்து பை பண்ணிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுவும் நம்மளுக்கு ஃபேக் ஐடியெல்லாம் பண்ணிட்டு தெரியாது, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வித்தியும் கற்றுருக்கோம். த்ரெட்ஸு கால்ஸ்லாம் வருது, அது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வாட்டி வந்ததுன்னு நினச்சிங்களேன், வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது, கரெக்டாக இல்லையா? 2-3 வாட்டி வந்தது, அது நம்மளுக்கு தெரியும். கமெண்ட்ஸ் உங்கள் சேனல்லையே நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்க்குறேன். ஒரு 2-3 ஃபேக் ஐடி வச்சுன்னு கரெக்டாக பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். த்ரெட்டிங் கால்ஸ்லாம் வருது. நம்ம யாரையும் வந்து நம்ம இது பண்ணலை, கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது பண்ணிக்கலாம். சரி, வளரும் போது அப்படிலாம் வருவாங்க, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க ஜி. இதை பாருங்க ஜி, நம்ம வளரல ஜி, ஆண்டவனா வளர வைக்கிறான். எண்ணம் போல் வாழ்க்கை தான். எண்ணம் எப்படி இருக்கோ வாழ்க்கை. நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த நேரத்துல தான் கிடைக்கணும்னா அந்த நேரத்துல தான் கிடைக்கும். மற்ற நேரத்துல நான் என்னதான் குப்பை கொட்டினாலும் கிடைக்காது. கரெக்டா இல்லையா? ஆனா நான் நல்லது பண்ணேன், நல்லா தான் வந்தேன், இழந்தேன், உணர்ந்தேன், என் தப்பை திருத்திக்கினேன். இதுதான், இப்படிதான் இருக்கணும். இதை வந்து கடைப்பிடிச்சேன், கரெக்டா வந்தேன். அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. வீடு உண்டு, நான் உண்டு, வேற எந்த சவகாசமும் இல்லை. இப்போதான் அண்ணன் நல்ல வழியில போயிட்டு இருக்காரு. அப்படியே நல்ல வழியா போங்க, ஃபேமிலியை பாருங்க. சில டிஸ்டர்பன்ஸ்லாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, போயிட்டே இருக்க நீங்க அடிச்சு. அவ்வளோதான். அதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.